காசியில் இறக்கும் உயிர்களை அம்பிகை தனது மடியில் கிடத்திக் கொள்வாள். சிவபெருமான் அவ்வுயிர்களுக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்து நேரே முக்திக்கு அனுப்புவான். இதனை அண்மை காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நேரில் கண்டு தமது சீடர்களிடம் விளக்கியிருக்கிறார். விருத்தாச்சலம் என்னும் திருமுது குன்றத்தில் மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அங்கு இறக்கும் உயிர்களை அம்பிகை தனது மடியில் கிடத்துவாள். பாவம் குழந்தை பூமியில் பிறந்து மிகுந்த துன்பம் அடைந்துவிட்டது என்ற கருணையோடு தனது புடவை தலைப்பால் வீசி ஆறுதல் அளிப்பாள். இந்த வீசுதல் காசியை விட விருத்தாச்சலத்தில் இறக்கும் மாசற்ற உயிர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. வீசுதல் அதிகம் என்பதே வீசம் அதிகம் என்று வழங்கலாயிற்று. விருத்தாச்சலம், திருவாஞ்சியம் ஆகிய இரண்டும் காசிக்கு வீசம் அதிகமான தலங்கள் என்பர். ஆதலால் காசியின் விழுமிதான முதுகுன்ற வரையும் கண்டான் என்றார். எல்லா மலைகளுக்கும் முன்னால் தோன்றி காலப்போக்கில் மறைந்துவிட்ட மலையை பழமலை என்றும் முதுகுன்று என்றும் அழைத்தனர். வடமொழியில் விருத்தாச்சலம் என்று கூறுகிறோம். முருகன் சூரசம்ஹாரத்தின் பொருட்டு தென்னாட்டிற்கு வந்த பொழுது பழமலை மறையாமல் இருந்திருக்க வேண்டும். எனவே முதுகுன்ற வரையும் கண்டான் என்றார் கச்சியப்ப சிவாச்சாரியர்.